அந்த படம் என்னத்த ஸ்பேஸ், அந்த ஓப்பன் அண்ட் ஸ்பேஸ் என்ன உருவாக்கி கொடுக்குன்னா, அது முடியும் போது நீங்க ஒரு சொல்யூஷன் மனசுல வச்சிருப்பீங்களா? விமன் லிபரேட் பண்றதுக்கு ஒரு சொல்யூஷன் மனசுல வச்சிருப்பீங்களா? அதை கொண்டு போய் அங்க பொறுத்துனா, என்னடா இந்த நடைமுறைக்கு இது ஒத்தே வராது போல, நம்ம ஏதோ யூஎஸ்ல வாழ்ற மாதிரி சொல்யூஷன் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம், இல்ல வந்து பிரான்ஸ்ல வாழ்ற மாதிரி சொல்யூஷன் யோசிச்சுட்டு இருக்கோம். நம்ம ஊர்ல இது நடக்குது, இதோட எக்ஸ்டென்ஷன் எப்படி சொல்யூஷன் யோசிப்ப? அப்ப நம்ம தலையில வச்சிருக்கிறதுல 10ல 9 இன்கம்பேட்டிபிளா இருக்கும். ஒன்னு மட்டும்தான் ஓகேடா, இது ஏதோ நம்ம ஊருக்கு பொருந்துற மாதிரி இருக்கு, இந்த வழியில போனா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போலாம் போல அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த திசையை வந்து அந்த ஓப்பன் எண்டிங் காட்டுது. அப்போ ஓப்பன் எண்டிங்கா வச்சாலும் அந்த திசை வழியை காட்டணும். நீங்க வந்து பிரான்சைஸ்க்கு படம் எடுக்கிறீங்க, நாங்க வந்து மில்க் பண்ணுவோம் அப்படின்னா வந்து ஸ்கிரீன் பிளே எல்லாம் எழுத மாட்டோம். இங்க இருக்கிற ஒரு ஹீரோ அங்க இருக்கிற ஒரு ஹீரோ மேஷப் பண்ணி கேமியோவை போட்டு படம் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ஓப்பன் எண்டிங்ல ஒரு சரக்குமே இருக்காது. அது வந்து உள்ள வந்து தேங்காய் ஓடு மாதிரி தான் இருக்கும். அப்ப நிஜமாலுமே சமூக அக்கறை இருக்கும்போது ஓப்பன் எண்டிங் விடும்போது அவங்க வந்து இப்போ காலாவே ஓப்பன் எண்டிங் தான் ஒரு ஒரு விதத்துல. அந்த மக்களுக்கு என்ன நடக்கும், அதுக்கப்புறம் எப்படி நிறைய பேருக்கு புரியாது, எங்க தலைவர் எங்க அப்படின்னு கேக்குறவங்க தான் ஓப்பன் எண்டிங் தான். ஆனா அந்த படம் வந்து ஒரு ஒரு பயங்கர ஹோப்ஃபுல் நோட்ல முடியுது. எல்லாரும் நீங்க சேர்ந்து நின்னீங்க அப்படின்னா எந்த ஒரு சக்தியும் நீங்க எதிர்க்கலாம் அப்படிங்கிறது. ஸோ அதை வந்து ஒரு கலை கடத்த வேண்டியது. ஒரு பகுதியினர் இந்த ஹோப்பை கொடுத்துட்டணும், ஒரு பகுதியினர் வந்து இல்ல ஹோப்பெல்லாம் இருக்குது ஆனாலும் இவ்வளவு மோசமாக தான் இருக்கு அப்படின்றது. ஆனா எல்லாரும் வந்து ஒரு திசை வழி காட்டுற அளவுக்கு கதை எழுதுனா இன்னும் பெட்டரா இருக்கும் மக்களுக்கு.